ஹாய் ஹலோ எல்லோருக்கும் திங்கட்கிழமை காலை வணக்கம். வெல்கம் பேக் டு அம்பிகாஸ் லைஃப் ஸ்டைல் அதிவாஸ் கிச்சன் ஆர்ட். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். இந்த மனித பிறப்பு அவ்வளோ சிறப்பானதா அப்படின்னு நினச்சி சில நேரங்களில் வியப்பாகவும் இருக்கும், சில நேரங்களில் ரொம்ப சங்கடமாகவும் இருக்கும். இந்த மானிட பிறப்பில் தான் எத்தனை வழிகளை நம்ம கடந்து போக வேண்டியிருக்குது. சில உறவுகளால், நம்பிக்கை துரோகங்களால் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்குது இல்லைங்களா. கொஞ்ச நாளாக நான் விலாக் எடிட் பண்ணவே இல்லைங்க, என்னால் எடிட் பண்ணவே முடியலை. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ஹோம் சீசன் வித் லவ் அபி சிஸ்டர். அவங்கள பற்றி நிறைய யூடியூப் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு வேறு மாதிரியாக போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை நம்ம யாரும் கொடுக்கவே கூடாது இல்லைங்களா. அவங்க ஒரு யூடியூபர், அவங்களோட ப்ரொஃபஷ்னலாக அதை எடுத்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அந்த டேலே அபிசிஸ்டோட ஹஸ்பண்ட் இறந்த அந்த டேலேயே என்னோடய நெய்பர் அவங்களும் அந்த பிரதரும் இறந்துட்டாங்க. பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க போல். அவங்களோட ஒய்ஃப் இப்போ வர அழுதுகிட்டே இருக்காங்க. கிச்சனில் போய் நின்னாலே அவங்களோட அழுகிற சவுண்ட் கேட்கும். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் பாதிலேயே ஷூட் பண்ணாமல் அப்படியே வெளியில் வந்துடுவேன். என்னால் ஃபுட்டு கூட ஒழுங்காக செய்யவே முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி ஒரு மனித பிறப்பில் எவ்வளோ கசப்புகள், எவ்வளோ துரோகங்கள், இந்த உறவுகள்லாம் இருக்காங்கள்ல. இந்த வாழ்க்கை ஒரு முறை தான். நிறைய விஷயங்களுக்காக கோவப்பட்டு தேவையே இல்லாமல் நம்மக்கிட்ட வம்பிழுப்பாங்க, தேவையில்லாமல் நம்மளை சீண்டுவாங்க. அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும்ல. அதெல்லாம் நான் அந்த டைமில் யோசித்து பார்த்தேன். எவ்வளோ ஒரு மனக்கசப்பு, எவ்வளோ ஒரு வழிகளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. இதற்கு 2 காரணம் தாங்க. ஒன்று நம்மளோட வளர்ச்சியில் பொறாமை, இன்னொன்று அவங்கக்கிட்ட இருந்து நாம் தனித்துவம் மிக்கவர்களாக இருக்கிறோம். பாசிட்டிவ் பர்சன் கூட தான் இருக்க முடியும். நெகட்டிவ் பர்சன்ட்டேருந்து நம்ம தள்ளி தான் இருக்கணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கான ஒரு இடத்த நிலைநாட்டி நம்ம என்ன ஆகணுமோ அதை நம்ம ஜெயிப்போம். நம்மளோட கனவுகளை நோக்கி போகக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் அடிபட்டு மிதிப்பட்டு யாரோட உதவியும் இல்லாமல் மேலே வந்திருப்போம். அப்படி தான் நீங்கள் அப்படின்னா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.